இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து முருங்கைக்காய் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் 3 முருங்கைக்காயை வந்து நல்லா கீரி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மசாலா வந்து 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, 2 பொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய் போட்டு நல்லா கொரன்னு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கொரன்னு சுற்றி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நான் முருங்கைக்காயில் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு வச்சிடுறேன், ஊறட்டும். இப்போ கடாயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன், நல்லா பொரியட்டும். வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு ஒரு வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிடுவோம். இப்போ பச்சை வாடை போகட்டும். இப்போ நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நான் முருங்கைக்காயை சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஒரு கை தண்ணியை தெளித்து மூடி வச்சிடுறேன். முருங்கைக்காய் பொரியல் வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை போட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்